ஹாய் காய்ஸ், iOS 18 ரிலீஸ் ஆகியிருக்கு. எத்தனை பேர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு தெரியல. எக்ஸ்பீரியன்ஸ் படி ஐஃபோன் ரொம்ப புதுசாக இருக்குது. ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஹோம் ஸ்க்ரீன் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ டார்க் மோட் எனேபிள் பண்ணினா ஒட்டோவா அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஸும் ரொம்ப டார்க் ஆகுது. அண்ட் இப்போ எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸும் இல்லாமலே எங்களுக்கு ஆப்ஸை லாக் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட இப்போ கால் ரெக்கார்டிங்ஸும் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் ரொம்பவே அழகாக மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஸ் ஆப், அதாவது இப்போதைக்கு நம்ம கேலரியை ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணி ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், ஐபேடில் இது வரைக்கும் கேல்குலேட்டர் இருந்ததில்லை. பட் இந்த முறை ஐபேடில் கொண்டு வந்திருக்காங்க. பட் அது ரொம்ப இனோவேட்டிவான வேயாக இருக்குது. உங்களுக்கு தெரியலைன்னா லிங்க்கை நான் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆர்சிஎஸ் மெசேஜும் எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஏர்போர்ட்ஸில் என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்கன்னா, இப்போதைக்கு ஒரு கால் ஒன்று வந்துச்சுன்னா நாங்கள் தலையை நோட் பண்ணினா இப்படி செஞ்சால் கால்ஸ் ஆன்சர் ஆகுது, இப்படி செஞ்சால் கால்ஸ் கட் ஆகுது. அண்ட் நோட்ஸில் கூட லைவ் ஆடியோ ட்ரான்ஸ்கிரிப்ஷனும் எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்த்தோன்னா இது ரொம்ப யூனிக்காக இருக்குது ஃபார் ஆப்பிள் யூசர்ஸ். ஆண்ட்ராய்ட் யூசர்ஸ்க்கு இது எப்படியும் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் ஃபோன் ரொம்ப லேக்காக இருக்குது, ரொம்ப ஹீட்டாக இருக்குது. iOS பீட்டா வெர்ஷன் யாரும் இப்போதைக்கு யூஸ் பண்ண வேணாம். ஸோ எப்படியும் எண்ட் ஆஃப் தி செப்டம்பர் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிடுவாங்க பப்ளிக்கு. அந்த நேரம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ.